இப்போது இது வந்து இன்றைக்கி வந்து 97th லெசன். இது கிராமர் செக்ஷன் போயிட்டோம். ஓகே, கிராமர் செக்ஷன் போயிட்டோம். அதில் வந்து இது பாருங்கள், இது வந்து மொத்தம் 18 குறிப்பு வரும். இதில் 18 குறிப்பு வரும். அதுதான் முக்கியம். ஒவ்வொன்றா பார்க்கணும். இது 4-5 நாள் ஆகும். பாருங்கள், த கரெக்ட் வெர்பு ஃபார் தி கரெக்ட் சப்ஜெக்ட். அதாவது ஒரு சென்டென்ஸில் 4-5 சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். அதில் எது கரெக்ட் சப்ஜெக்ட் பார்த்து அதுக்கான வெர்பை போடணும். அது பேர் தான் இது. ஸோ த கரெக்ட் வெர்ப் ஃபார் த கரெக்ட் சப்ஜெக்ட். குறிப்பு பாருங்கள், குறிப்பு தான் முக்கியம். குறிப்பு நல்லா திரும்ப திரும்ப படித்தாதான் இந்த இது புரியும். மொத்தம் 18 சாப்டர்ஸ் இருக்குது. சாரி, 18 குறிப்பு இருக்குது. இந்த மாதிரி இது ஃபஸ்ட்டு குறிப்பு. இந்த ஃபஸ்ட்டு குறிப்பில் 3 எக்ஸாம் தான் போட்டிருக்கேன். 4, 5 அடுத்த இதில் கொடுப்பேன். சரியா? ஏன்னா இது கொஞ்சமாக தான் கொடுக்கணும். விரும்புன்னு கொடுத்தாக்க புரியாது, மாதிரியாக இருக்கும். முதல்ல குறிப்பை நல்லா படிக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு குறிப்பு ரொம்ப நல்லா புரியும். எல்லாமே புரியும். நீங்கள் படிக்கிற விதத்தில் இருக்குது. அது எப்படி படிக்குமோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக படித்தாதான் அந்த 18 புரியும். இது பேரே தனி. ஏன்னா அந்த வெர்புக்கு தகுந்த மாதிரி போகணும். இப்போ பாருங்கள், எக்ஸாம் பார்த்தா புரிஞ்சிடும். முதல்ல குறிப்பை பாருங்கள். ஒரு வாக்கியத்தில் சில நவுன்கள் சப்ஜெக்டை போல இருப்பினும் அவற்றுள் எது சரியான சப்ஜெக்ட் என்பதை உறுதி செய்து அதற்கான வெர்பை பயன்படுத்த வேண்டும். இதுதான் த கரெக்ட் வெர்பு ஃபார் தி கரெக்ட் சப்ஜெக்ட். இதை வந்து இன்னொரு இதில் எப்படி சொல்லணும், அக்ரிமெண்ட் ஆஃப் த வெர்பு வித் த சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. அது தேவையில்லை, புரியாது. இதனால புரியும். ஏன்னா கரெக்ட் வெர்பு போடணும், கரெக்ட் சப்ஜெக்ட் போடணும். இதுதான் இதில் முக்கியத்துவம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த குவாலிட்டி ஆஃப் தீஸ் பக்கெட்ஸ். என்னது? த குவாலிட்டி ஆஃப் தீஸ் பக்கெட்ஸ். இப்போ பக்கெட்ஸ் வந்து சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். இது சப்ஜெக்ட் இல்லை, இதுதான் சப்ஜெக்ட். த குவாலிட்டி, அதன் தரம். த குவாலிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ், சாரி பக்கெட்ஸ் ஈஸ் என்னென்னா வாஸ் ரெண்டும் போடலாம். வெரி வெரி குட். இந்த பக்கெட்டுகளின் தரம் மிக நன்றாக இருக்கிறது அல்லது இருந்தது. பார்த்தீங்களா? இப்போ இந்த குவாலிட்டி தான் இங்கே வந்து சப்ஜெக்ட். அதனால் ஈஸோ வாசோ போடணும். பக்கெட்ஸ் போட்டு போட்டு தப்பாயிடும். அதே மாதிரி என்ன எக்ஸாம்பிள், தி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தீஸ் நியூ மாடல் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் ஹாஸ் பீன் டைப்டு வெல். இந்த புதிய மாடல் நாற்காலிகள் மற்றும் மேசைகளின் அறிமுகம் நன்றாக செய்யப்பட்டிருக்கின்றது. என்னது? த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தீஸ் பக்கெட்ஸ், தீஸ் நியூ மாடல் சேர்ஸ். இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும், கிடையாது. இதுதான் சப்ஜெக்ட். தோ த இன்ட்ரொடக்ஷன் தான் சப்ஜெக்ட். த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தீஸ் நியூ மாடல் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் ஹாஸ் பீன் போடணும். ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் வந்திருக்கு, அதனால் ஹாஸ் பீன் போடணும். ஹாவ் பீன் போட்டால் தப்பாயிடும். ஸோ ஹாஸ் பீன் டைப்டு வெல். இந்த புதிய மாடல் நாற்காலிகள் மற்றும் மேசைகளின் அறிமுகம் நன்றாக டைப் செய்யப்பட்டிருக்கிறது. 2வது ஓவர். 3வது பாரு, தேர் இஸ் an effect in his discovery. in his discovery போடணும், இன்னும் வரணும். ஒன்றும் இல்லை. there is an effect in his discovery. DISCOVERY. அவ்வளோதான்பா. there is an effect in his discovery. அவனுடைய கண்டுபிடிப்பில் ஒரு விளைவு உள்ளது. an effect சொல்லணும். EFFECT. there is an effect in his discovery. அவனுடைய கண்டுபிடிப்பில் ஒரு விளைவு உள்ளது. இது அவ்வளோதான். அடுத்தது நம்ம போவோம். சரியா? இதுதான் நல்லா பார்க்கணும். ஏன்னா 18 குறிப்பு வரும் இல்லை இந்த தலைப்பில். ரைட். ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.